பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் முக்கியமான 3 காரியங்கள். முதலாவது, நேற்று சொன்னேன், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு, அதற்கு ஏற்ற விசுவாசம். சுகம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம் அல்ல, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம் அல்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம். நேற்று பார்த்தோம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, நேற்று அந்த விசுவாசத்தை பார்த்துட்டோம். விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க. எதுக்கேற்ற ஞானம்? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். எந்த ரட்சிப்பு? இறுதி ரட்சிப்பு, வெளிப்பட போகிற ரட்சிப்பு, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நீங்கள் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படாமல் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமிக்கப்பட்டபடியாலும் போட்டிருக்கல்லவா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த ரட்சிப்பை பற்றி எழுதுறாரு. அப்போ மிக அழகா இருக்கு. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனா நம்ம இருக்கணும். இந்த உலகத்துல உலக பிரகாரமான ஞானம் இருக்கு, லௌகீக சம்பந்தமான ஞானம் இருக்கு, ஆனா தெய்வீக ஞானம் இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள தெய்வீக ஞானம் வரணும். அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். எந்த மனுஷனுக்குள்ள தெய்வீக ஞானம் இருக்குதோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன். அப்ப எந்த மனுஷன் இந்த பரிசுத்தமான வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறானோ, எந்த மனுஷன் இந்த வேதத்தின்படி நடக்கிறானோ, எந்த மனுஷன் இந்த வேதத்தை தன்னுடைய வாழ்வாக்கி கொள்கிறானோ, எந்த மனுஷன் இந்த வேதத்தின்படி தன்னுடைய வாழ்வை கட்டமைத்துக் கொள்கிறானோ, எந்த மனுஷன் இந்த வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அந்த மனுஷன் ஞானம் உள்ளவனா இருப்பான். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் அவன்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவன் பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய இருக்கு. ஏன்னா சங்கீதத்தில் 119வது சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏனென்று சொன்னால் நான் அதை அனுபவிக்கிறேன் என்று கூட அதை சொல்லலாம். 119வது சங்கீதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 119வது சங்கீதம் ரொம்ப அழகா இருக்கு. 119ல் 99, 100. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். எப்படி? உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்களை விட நான் யாராயிட்டேன்? அறிவுள்ளவனாயிட்டேன். அடுத்த வார்த்தை, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அப்போ நன்றாய் கவனிங்க. எந்த மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறானோ அந்த மனுஷன் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனா இருப்பான். உலக பிரகாரமான லௌகீக ஞானம் அல்ல, அவனுக்குள்ள தெய்வீக ஞானம் இருக்கும், தேவன் அருளுகிற ஞானம் இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களுக்காக மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்னு போட்டிருக்கு. தேவன் அருளுகிற ஞானம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் பத்தாது.
அப்போ பவுல் சொல்றாரு, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க நீ சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். அப்ப எந்த மனுஷன் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிகிறானோ, வாசிக்கிறானோ, அதை கை கொள்ளுகிறானோ, அதன்படி தன்னுடைய வாழ்வை கட்டமைக்கிறானோ, அந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உண்டு. உலக பிரகாரமான ஞானத்தை பத்தி நான் பேசல. உலக பிரகாரமான ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கும். இந்த தெய்வீக ஞானத்தை உடைய நம்மளை பார்த்து உலகம் பைத்தியமா நினைக்கும். ஆனா ஒன்னு சொல்றேன், தெய்வ பிள்ளைகளே, பைத்தியமாய் நினைக்கிற நம்மை கர்த்தர் ஞானவானாய் மாற்றுவார். தெய்வீக ஞானம். இது நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லி நிறைவு செய்றேன். நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா நேரம் இல்லை. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர் தான் நமக்கு ஞானம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவரே தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறாரு. அவரே நமக்கு தேவனால் பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஞானமும் போட்டிருக்கு. இயேசு தான் நம்முடைய ஞானம். ஞானமாகிய இயேசு நமக்குள்ள வந்தாருன்னா ரட்சிப்பு கேட்ட ஞானம் நமக்குள்ள இருக்கும். வேத வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா ரட்சிப்பு கேட்ட ஞானம் நமக்குள்ள இருக்கும். இப்ப நான் ஒரு வித்தியாசம் படிச்சு முடிக்கிறேன். இங்க பாருங்களா, யாக்கோபு சொல்லுவார் அல்லவா, யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பட்ட ஞானம்? உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், யாக்கோபு 3:14 படிக்கிறேன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்படி ஒரு ஞானம் இருக்குமா? என்ன ஞானம்? இருதயத்துல கசப்பும் விரோதமும் வைராக்கியமும் வச்சுக்கிட்டு நாங்களும் சர்ச்சுக்கு தான் போறோம், நாங்களும் இயேசுநாதரை தான் கும்பிடுறோம், நாங்களும் பைபிள் எடுத்துட்டு போறோம்னு சொன்னோம்னா, வேதத்தின்படி உங்களுக்கு வந்த ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல. அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அது எங்க உள்ளது? அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, லௌகீக சம்பந்தப்பட்டது. அடுத்த வார்த்தை 17ஆம் வசனம், 16 படிக்கிறேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்போ உள்ளத்துல வைராக்கியம் வச்சுக்கிட்டு நாங்களும் சர்ச்சுக்கு தான் போறோம், நாங்களும் சர்ச்சுக்கு தான் போறோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல. அந்த உங்களுக்குள் இருக்கிற அந்த ஞானம் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இது கலகத்தையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் உண்டு பண்ணும். அடுத்த ஒரு ஞானத்தை பத்தி பேசுறாரு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். என்ன அழகா இருக்கு பாருங்க. எப்படி? முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. என்ன அழகான வார்த்தை. இப்படி இருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்குதா? இதுதான் ரட்சிப்பு கேட்ட ஞானம். வேதத்தின்படி வாழ்வது ரட்சிப்பு கேட்ட ஞானம். இந்த மாதிரி அழகான ஞானம் போட்டிருக்கு. எப்படி? பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதல்ல சுத்தமா இருக்குங்க, சுத்தம். ரெண்டாவது சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாத. அடுத்த வேற்றுமெல்லாம் பார்க்காதுங்க. இன்னைக்கு பட்சபாதம் பார்க்குறவங்க சபையில் பெருகிட்டாங்க, ஊழியத்தில் பெருகிட்டாங்க. பட்சபாதம் பார்க்காதான். பட்சபாதம் இல்லாதையும் மாயமற்றதாக இருக்காது. சில பேர் பாஸ்டரை பார்த்தா சோத்திரம் 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 பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர் போனதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுவாங்க. சரிங்களா? மாயமாளமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ மாட்டாங்க. மாயமாளமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது, லௌகீக சம்பந்தமானது. ஆனா மாய்மாலம் இல்லாம ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானம். சரியா? அழகா போட்டிருக்கு. மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. அங்க சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், நற்கனி இருக்கும். இப்ப யோசிங்க, உங்களுக்குள்ள தெய்வீக ஞானம் இருக்கா இல்ல வேற மாதிரி ஞானம் இருக்கா? கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம் அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, மாய்மானம் இருந்துச்சுன்னா இது உலக பிரகாரமான ஞானம், லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம். அந்த ஞானம் உங்களை ரட்சிக்காது. அந்த ஞானத்தை வச்சு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இங்க போட்ட சுத்தம், நற்கனி, சமாதானம், சாந்தம், இணக்கம், பட்சபாதம் இல்லாத தன்மை, மாயமற்ற வாழ்க்கை, அப்படி இருந்தீங்கன்னா இது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம்.
இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் பரத்திற்கு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்ப யோசிங்க. ரெண்டாவது முக்கியமானது என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் முக்கியம். உங்களை நீங்க நிதானித்து பாருங்க. என்ன நான் நிதானித்து பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை பார்ப்போம். God bless you.